வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு and friends உங்களுக்காக வந்து வட்ட கத்திரிக்காய் கறியோட வந்திருக்கேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். இது இன்னொரு விதமா இந்த வட்ட கத்திரிக்காய் செய்யறது. சோ இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இதுல நான் 655 கிராம் வருது வட்ட கத்திரிக்காய் இருக்கு. தாய் எக் பிளான்ட்னு சொல்றது. சோ இதை நான் எடுத்து கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதை நாங்க வெட்டி காட்டுவோம். உங்களுக்கு வெட்ட தெரியாட்டிக்கு நான் உங்களுக்கு இதை வெட்டி காட்டுறேன். சோ இதுல வந்து நான் பிரம்மான பவுல்ல வந்து பச்சை தண்ணி எடுத்திருக்கேன். எடுத்து வையுங்க இதை. சோ இந்த இருக்கு இந்த கத்திரிக்காயோட மேல வந்து மேல இந்த காம்பை வெட்டுவோம். இந்த அப்படி வெட்டிட்டு இதை நடுவில் வெட்டி போட்டு ஒரு கரண்டி எடுத்து இந்த சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவோம். எல்லாமே ரிமூவ் பண்ண தேவையில்லை. பட் உங்களுக்கு விருப்பம் பண்ணால் நீங்கள் இதை விடலாம். ஆனால் நான் ரிமூவ் பண்ணுறேன். இதை விட்டிங்கன்னு சொன்னால் கசக்கும். ஸோ அதால் வந்து நான் இந்த சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்படி விட்டுட்டு இதை இப்போ இந்த நடுவால் வெட்டி விடுங்க. இந்த இப்படி நடுவால் வெட்டு நான் உடனே இந்த நம்பரம்பா பச்சை தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் போடுங்க. இல்லாட்டி கயிறு பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நான் இப்படி வெட்டி எடுக்க போகிறேன். இப்போ இதை நாங்கள் வந்து நல்லபடியாக கழுவி எடுக்கணும். 2 இல்லை 3 தரம் நல்லா கசக்கி இதை நல்லா கழுவி எடுங்கோ. இந்த இருக்கிற எக்ஸ்ட்ராவாக சீட்ஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு அதை நீங்கள் இப்படி கையால் வாஷ் பண்ணி விடலாம், ரிமூவ் பண்ணி விடலாம். நீங்கள் இந்த சீட்ஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் இப்படி எடுத்து விடலாம். விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் அப்படியே விடலாம். ஆனால் கொஞ்சம் கசக்கும் லைட்லியாக. ஸோ இப்போ நான் இதை 2-3 தரம் நான் கழுவி போட்டு நான் தண்ணிக்கே போட்டு வைக்க போகிறேன் சமைக்க வரையும். ஸோ இந்த இருக்குது நான் இதை வந்து ஒரு 3 தரம் கழுவி இருக்கேன். எனக்கு நிறைய இந்த சீட்ஸ் விருப்பம் இல்லாதபடியா நான் எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் விடுங்கோ. எனக்கு அந்த கசப்பு தன்மை பெருசாக பிடிக்காது. ஸோ அதில் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ நான் நல்லா 3 தரம் நல்லா கழுவி இருக்கேன். திருப்பி இதை நல்லா பச்சை தண்ணியில் இதை போட்டிருக்கேன். இப்படி போட்டால் பிறகு ஸோ இந்த வட்ட கத்திரிக்காய் வந்து நான் பொரிக்கிறதுக்கு இதுல எண்ணெய் வச்சிருக்கிறேன். எண்ணெய் வச்சு அந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆயிட்டுது. இதை வந்து 320 கிராம் வட்ட கத்திரிக்காய் எடுத்து நான் அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வட்ட கத்திரிக்காய் வந்து நான் ஒரு பேப்பர் டவல்ல பொரிக்கிறதுக்கு முதலே எடுத்து இதுல நான் கொஞ்சம் இந்த தண்ணி தன்மைகளுக்கு வச்சு நான் எல்லாடிக்கும் இந்த எண்ணெய்க்கு போட வெடிக்கும். ஸோ இப்போ இதையும் வந்து நாங்கள் பொரிச்செடுப்போம். இந்த வட்ட கத்திரிக்காய் வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்து லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரையும் பொரிச்சிடுங்க. என்னென்னு சொன்னால் நீங்கள் கோல்டன் ப்ரௌனை பொரிச்செடுக்காடி இந்த எண்ணெயை வந்து இழுத்து பிடிக்கும். ஸோ அதால் வந்து இதை கொஞ்சம் ஒரு லைட்லியாக கிறிஸ்பியாக இதை பொரிச்செடுக்கணும். சிறாலும் எண்ணெய் இருக்குன்றான் என்றாலும் நாங்கள் கொஞ்சம் லைட்லியாக கிறிஸ்பியாக பொரிக்க இந்த எண்ணெய் தன்மை வந்து இழுக்கிற வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ இந்த வட்ட கத்திரிக்காய் வந்து நான் ஒரு 7 நிமிஷம் பொரிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைட்லியாக கிறிஸ்பினஸ் வரையும் பொரிச்சிடுங்க. எல்லாட்டிக்கு இந்த எண்ணெயை வந்து இழுத்து பிடிச்சி கொண்டு இருக்கும். நீங்கள் சரியாக இந்த லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரையும் பொரிக்காட்டிக்கு. ஸோ இந்த இருக்கு நான் 7 நிமிஷம் இதை பொரிச்சிருக்கிறேன். இப்படி கொஞ்சம் கிறிஸ்பியாக லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் இறக்கி எடுக்க போகிறேன். போட்டுட்டு பரப்பி விடுங்க. எல்லாத்தையும் இதே வேற நான் பொரிச்செடுக்க போறேன். அதே எண்ணெயில வந்து இதுல வந்து நீட்டு கத்திரிக்காய் எடுத்து இப்படி வெட்டி வச்சிருக்கேன். 200 கிராம் வருது. இதையும் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனா பொரிச்செடுப்போம். அதுக்கு போட்டு பொரிச்செடுப்போம். ஸோ ஒரு கத்திரிக்காய் எல்லாத்துக்கும் 200 கிராம் நான் எடுத்திருக்கிறேன். கத்திரிக்காய் வந்து நீங்கள் முதல் நாள் இரவு இப்போ இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிறேன்னு சொன்னால் முதல் நாள் இரவி வந்து பொரிச்சு வச்சிங்கன்னு சொன்னால் தான் இதில் இருக்க எண்ணெய் எல்லாம் இழுத்துரும். உடனே பொரிச்சு உடனே கறி செய்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தன்மையாக இருக்கும். பட் உங்களுக்கு அதை ஓகேன்னு சொன்னால் நீங்கள் அப்படி செய்யுங்க. அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் முதல் நாளே பொரிச்சு போட்டு பேர்ந்து கறியை செய்திருக்கலாம் அடுத்த நாள். ஸோ அந்த கத்திரிக்காய் நான் பொரிக்கிறதுக்கு நான் உப்பு ஒன்றும் சேர்க்கையில் தனியாக கழுவி போட்டு வெட்டி போட்டு தான் இந்த கத்திரிக்காய் பொரிச்செடுக்கிறேன். இப்போ இதை நான் 8 நிமிஷமாக பொரிச்சிருக்கேன். இந்த இருக்கு இப்படி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இதை இறக்கி எடுங்கோ. நான் ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து பேப்பர் டவல் போட்டிருக்கிறேன். இப்படி வரைக்கும் இதை இறக்கி எடுங்கோ. இறக்கிட்டு பரப்பி விடுங்க பேப்பர் டவலில். ஸோ நீங்கள் சமைக்கிறதுக்கு ஈவன் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முதல்ல அதை பொரிச்சு போட்டு ஒரு பேப்பர் டவலில் பரப்பிட்டு 2-3 பேப்பர் டவலில் போட்டு பரப்பி எடுத்துக்கிட்டால் அதில் இருக்க எண்ணெய் வந்து இழுத்து எடுத்துடும். இந்த இருக்குது
பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் இரவே பொரிச்சு வச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். இந்த எண்ணெய் எல்லாம் இழுத்தெடுத்துருக்கும். ஸோ அதால் நீங்கள் பொரிக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இரவே பொரிச்சு வைங்கோ, அதான் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இருக்குது. அதே எண்ணெயில் வந்து இதில் வந்து வெங்காயம் இருக்குது. நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் 100 கிராம் வருது. இப்போ இதையும் நாங்கள் கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுப்போம். நீங்கள் இது வதக்கியும் நீங்கள் வெங்காயத்தை ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணாமல் வதக்கியும் பொரிச்செடுக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி பொரிச்செடுத்தீங்கன்னா தான் இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும், உங்களோட விருப்பம். பட் நான் வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்கிறேன். ஸோ இந்த வெங்காயத்தை போட்டு 1 நிமிஷம் பொரிஞ்சோன்னு இருக்குது. இப்படி 1 நிமிஷம் பொரிஞ்சோன்னு இருக்க இதில் உள்ளிப்பல் இருக்குது. 10 உள்ளிப்பல் எல்லாட்டிக்கு 22 கிராம் வருது. இப்படி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டு பொரிச்செடுப்போம். உங்களுக்கு இது பொரிச்ச குழம்பனுடைய நான் ஒன்ஸ் அகேன் சொல்கிறேன். நீங்கள் கத்தரிக்காய், வட்டை கத்தரிக்காய், வெங்காயம், உள்ளி எல்லாத்தையும் பொரிச்சு போட்டு இரவே ஒரு பெரிய ஒரு பேப்பர் டவலில் 2-3 லேயர் போட்டு அதை பரப்பி விட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் இழுத்தெடுத்துடும். ஸோ இன்றைக்கு வந்து எனக்கு அப்படி செய்யலை. உடனே வந்து நான் பொரிச்சு குழம்பு செய்கிறேன். ஸோ அப்புறம் 4 நிமிஷமாக அதை நான் பொரிச்சிருக்கேன். இந்த இருக்குது இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரைக்க நான் இந்த கறியை வந்து செய்ய போகிற மண் சட்டியில் தான் இந்த வெங்காயத்தை இறக்க போகிறேன்டா. இந்த வெங்காயத்தில் இருக்க எண்ணெயிலே வந்து கடுகெல்லாம் போட்டு நான் வதக்கி எடுக்க போகிறேன். ஸோ அதில் நீங்கள் செய்ய போகிற சட்டியிலேயே வந்து இறக்கிடுங்கோ. நீங்கள் உடனே பொரிச்சு செய்கிறதா இருந்தால். அப்படி இல்லை நீங்கள் இரவு பொரிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் செய்ய போகிறேன்னு சொன்னால் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த கடுகை போட்டு நீங்கள் செய்யலாம். இந்த இருக்கு நான் இப்படி இது எல்லாத்தையும் இறக்கி விட்டுருக்கிறேன். ஸோ இப்படி இறக்குனா பிறகு ஸோ இந்த இருக்கு நான் இந்த மண் சட்டியில் வந்து இந்த வெங்காயத்தையும் உள்ளியும் இறக்கி இருக்கிறேன். ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இந்த இருக்கு இந்த வெங்காயத்தில் இருந்த எண்ணெயிலேயே நான் இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகு போட்டு வடிக்க விடுங்கோ. இந்த கடுகு வந்து இப்படி வடித்து கொண்டு வரைக்க இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த பெருஞ்சீரகத்தை இதில் போடுங்க. இதில் வந்து 1 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மாதிரி இதை வதங்க விடுவோம். 1 நிமிஷமாக அதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்படி பொரிஞ்ச பிறகு இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். நீங்கள் உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் போடுங்க. இதில் வந்து பழப்புளி வந்து இதில் புளிஞ்சு வச்சிருக்கு. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பழப்புளி இருக்குது. இந்த பழப்புளியும் இதில் விடுங்க. உப்பு இருக்குது. இப்போதைக்கு நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதில் தண்ணி இருக்குது. நான் 1.5 கப் தண்ணி சேர்க்குறேன். எல்லாட்டிக்கு 375 மில்லிலிட்டர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இந்த இருக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போ சரியாக ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்குது. 5 நிமிஷம் கொதிச்சா பிறகு இந்த நான் பொரிச்சு வச்சிருக்கேன் இந்த கத்திரிக்காய், வட்டை கத்திரிக்காயும் இருக்குது. இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இது போடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. முதலாம் பால் 2 டேபிள் ஸ்பூன் முதலாம் பால் இதையும் இதில் விடுங்க. ஸோ போட்டால் பிறகு கரண்டி வச்சு கிண்டாதீங்கன்னு சொன்னால் அந்த கத்திரிக்காய் வந்து கரைஞ்சிடும். ஸோ அதால் நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கால் வந்து ஒரு தடியால் வந்து கிண்டி விடுறேன். இப்போ இதை நான் மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். இடையில வந்து திறந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் வந்து 5 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்குது. கரண்டி வைக்காமல் இப்படி சட்டியை தூக்கி ஆட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அந்த கத்திரிக்காய் வந்து கரையாது. உப்பை செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போ சரியாக இன்னொரு 2 நிமிஷம் ஆயிருக்குது. இந்த 2 நிமிஷம் பண்ணி சொன்னால் டோட்டலியாக வந்து நான் 7 நிமிஷம் மூடி போட்டு நான் கொதிக்க விட்டுனா அந்த தூள் வாசம் எல்லாம் அடங்கி வரத்துக்கு. இப்போ நீங்கள் இந்த மூடியை திறந்து போட்டு இப்போ செக் பண்ணி பாருங்க. புளியை செக் பண்ணி பாருங்க. 3 நிமிஷம் வந்து மூடாமல் இதை கொதிக்க விடுவோம் மீடியம் ஹீட்லேயே. ஸோ இப்போ இன்னொரு 3 நிமிஷமாக இருக்குது. நான் டோட்டலியாக வந்து 10 நிமிஷம் நான் கொதிக்க விட்டுனா முதல் 7 நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுனான். இப்போ இந்த ஒரு 3 நிமிஷம் வந்து மூடாமல் கொதிக்க விட்டுனான். எனக்கு இது வந்து இந்த குழம்பு கிரேவி காணும். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் வத்தோடு மட்டும் சொன்னால் நீங்கள் இன்னொரு 3-4 நிமிஷம் திறந்து போட்டே விடுங்க. ஸோ இப்போ நான் வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இதுதான் இன்னொரு விதமாக நான் செய்கிற வட்டை கத்திரிக்காய் கறி. இந்த ஃபியூச்சரில் வந்து என்ன நிறைய ரெசிபிஸ் இருக்குது இந்த வட்டை கத்திரிக்காய் யூஸ் பண்ணி செய்கிற ரெசிபிஸ். ஸோ நான் உங்களுக்கு இந்த ஃபியூச்சரில் போகிறேன். பட் இன்றைக்கு வந்து இந்த வட்டை கத்திரிக்காய் பொரிச்சு குழம்பு வைக்கிற கறி வந்து செய்து முடிஞ்சது. நல்ல ஒரு ப்ரௌன் ரைஸ், எல்லாட்டிக்கு பாஸ்மதி ரைஸ், இடியப்பம், எல்லாட்டிக்கு புட்டு, நீங்கள் எதோடையுமே இதை நீங்கள் சாப்பிடலாம். நல்ல டேஸ்டாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வட்ட கத்திரிக்காய் எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ்ல கீழ விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். சோ மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.